தேங்காய் வச்சு எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், முந்திரி, அரிசி மாவு, ஜீனி, வெல்லம், தேங்காய் எண்ணெயும் வேணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ வெல்லத்தை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இது நல்லா கரைஞ்ச உடனேயும் நம்ம வந்து இதை பாகு எடுக்க போகிறோம். அதாவது ஜஸ்ட்டு அது கரைஞ்சால் மட்டும் போதும். அந்த கரைஞ்ச பாகை வந்து நீங்கள் இருத்திக்கிறீங்க. ஏதாவது மண் இருந்தால் அது வந்து ஜல்லடையிலே நின்றும். இதை நல்லா இருத்தி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 தேங்காய் எடுத்தோம்ல, அதோட பால், ஃபஸ்ட்டு பால் 2வது பால் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த பேனில். அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தோட பாகையும் இதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி மாவு அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கெட்டிப்படாமல் வந்து கிண்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. சுகர் சேர்த்துக்கிறோம். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு அடுப்பு மேலே வச்சுட்டு இதை கிண்டி விட்டுட்டு இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நான் மீடியம் ஃப்ளேம் வச்சே இதை வந்து கிண்டிக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் இப்போ நம்ம இதை கிண்டிகிட்டு இருக்கோம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிண்டிகிட்டு இருக்கப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஏற்றி வைக்கக்கூடாது. சிம்மிலேயே வச்சுட்டு விட்டுறணும். ஆனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதை கிண்டி கிண்டி நம்ம விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா கரெக்டாக இந்த பதம் பார்த்தீங்களா, இந்த பதம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதோட வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 80 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன். நீங்கள் 100 ml வரைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி வெட்டி வச்சுருக்கேன். இந்த முந்திரியும் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. அல்வா பதம் வந்துடுச்சு. இதை வந்து ட்ரேயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வாழை இலை வச்சு, ஏன்னா சூடாக இருக்கும், ஒரு வாழை இலை வச்சு இதை வந்து நீங்கள் சமப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து தேங்காய் பால் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு.